ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் ஷோ பண்ணுறது தில்லு வேணும், தைரியம் வேணும். எங்கள் ஜென்ரேஷனுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். பக்காவாக பிரிச்சுட்டீங்க. பிளாக் ஷீப்பின் நவயுக ரத்த கண்ணீர் மேடை நாடகம் 25வது முறையாக இம்முறை சென்னையில் டி நகர் ஸ்ரீ கிருஷ்ணகான சபாவில் வரும் டிசம்பர் 12 மாலை 7 மணிக்கு நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகள் bookmyshow.com இப்பொழுது கிடைக்கிறது. ஆகமொத்த பத்தினுடைய இந்த எபிசோட்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, தமிழ் சினிமாவினுடைய அன்சீன் ஹீரோஸ், அப்படி சொல்லக்கூடாது, நீங்க பார்க்காம மிஸ் பண்ண ஹீரோஸ் இவங்கெல்லாம். இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இல்ல ஜாகிங்ல என்ட்ரி ஆகிறவங்களாம் தளபதி ஆயிட முடியுமா என்ன? தெய்வ திருமகள் படத்தில் ஒரு எமோஷனலான சீனை வந்து நம்ம விக்ரம் சார் அப்படியே ஆக்ஷன்லேயே கன்வே பண்ணுவார். அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம ஹீரோ அவருடைய எமோஷனலை ஆக்ஷன்லேயே கன்வே பண்ணுவார். அதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினும் பதிலுக்கு ஆக்ஷன்லேயே கன்வே பண்ணுவாங்க. ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாக இருக்கும், பாருங்களேன். ஒரு கட்டத்தில் இந்த படத்தினுடைய ஹீரோயினுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும். ஆனால் அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வர்றதுக்காக நம்ம ஹீரோ கிளைமேக்ஸில் ஒரு யூனிக்கான ஒரு வேர்டை சொல்லுவார். அந்த வேர்டு அவங்களுக்கும் கனெக்ட் ஆகி திரும்ப நம்ம ஹீரோயினுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும். கடுப்பேத்துறீங்கடா. இந்த படத்தினுடைய ஹீரோக்கு நம்ம தீராத விளையாட்டு பிள்ளை விஷால் மாதிரி பொண்ணுங்கனாலே பிடிக்காது. எப்படி அடிச்சிட்டு வர பாரு. யோ, நீ பாட்டுக்கு பொண்ணுங்களா ஏத்திட்டு வர, ஒரு ஆம்பளை எப்படியே தனியா வண்டியில வருது? ஏன் வண்டி ஓட்டுற டிரைவர் உங்க கண்ணுக்கு ஆம்பளை தெரியலையோ? இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு டாக்டர். அவர்கிட்ட பேஷண்டா வர ஹீரோயினுக்கு அவர் மேல லவ் வருது. அதுக்கு நம்ம டாக்டர் ஹீரோ, இங்க பாரு, நான் என் கடமையை மட்டும் தான் செஞ்சேன், நீ அதை காதல்னு பார்த்தா என்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பஞ்ச் ஒன்று போடுறாரு. நானே மெய் மருந்து கைத்தட்டி விசில் அடிச்சேனா பாருங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் ஒரு பேஷண்ட் தான். என்ன மற்ற பேஷண்ட்டை கவனிச்சுக்க அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க, ஆனா உன்னை கவனிக்க யாருமே கிடையாது. கவனிக்கிறது காதல் ஆகாது. முடிவா என்ன சொல்றீங்க? உலகத்துல உள்ள உதாரணத்துக்காக வாழ்றவன் நான் இல்ல, இந்த உலகத்துக்கு நான் ஒரு உதாரணமா வாழணும்னு நினைக்கிறவன். இப்படி பஞ்ச் பேசின நம்ம ஹீரோ அடுத்து என்ன பண்றாருன்னு பாருங்க. Meanwhile, உலகத்துல உள்ள உதாரணத்துக்காக வாழ்றவன் நான் இல்ல, இந்த உலகத்துக்கு நான் ஒரு உதாரணமா வாழணும்னு நினைக்கிறவன். விளம்பரம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சு விளம்பரமே இல்லாமல் போய் சரி இப்போ பிக் பாஸ்குள்ள வந்தாது நம்மளை விளம்பரப்படுத்திக்கலாம் அப்படின்னு இப்போ உள்ள வந்திருக்க அபிநய் தான் இந்த படத்தோட ஹீரோ. விழிகளிலே விழிகளிலே ஒரு மின்னல் தாக்கிய. இப்படி ஜாலியாக துருத்துன்னு இருக்க நம்ம அபிநய் ப்ரோக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. பட் அந்த இடத்துலையும் அவர் மனம் தளராமல் இருக்காரு. டியர் சந்தோஷ், சாவி என் உடம்புக்குள்ள வச்சிருக்கேன். சாவி வேணும்னா என்ன முழுசா பார்த்துட்டு எடுத்துக்கோ. சந்தோஷ், என்ன விட்டுட்டு போயிட்டல, நீ சந்தோஷமா வாழ மாட்டடா. சந்தோஷமாவே வாழ மாட்ட. சந்தோஷப்படுத்தாம போனதுனால நீ சந்தோஷமாவே இருக்க மாட்டடா அப்படின்னு சாபம் விடுறாங்க. கடைசியில நம்ம சந்தோஷமா இருக்காரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஹீரோ பார்க்கறதுக்கு உங்களை விட ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்ட்ரி கொடுப்பார் பாருங்க நம்ம ஹீரோ. டேய், அவன் வரேன்னு சொன்னா கரெக்டா வந்துருவான்டா. டேய், கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டோம் பாத்தியா? இந்த ஹீரோ பார்க்க எப்படி இருக்காருன்றத நான் சொல்ல தேவையில்ல, அவருடைய ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவார் பாருங்க. நம்ம தல அஜித் மாதிரியே இருக்காப்லடா. டேய், நீ வேற, அப்படியே நம்ம இளைய தளபதி விஜய் மாதிரியே இருக்கான்டா. டேய், உங்களுக்கெல்லாம் கண்ணு இருக்கா இல்லடா? அவன் நம்ம சூர்யாடா. டேய் போதுண்டா. நம்ம ஹீரோவோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தற்செயலா ஹீரோயின் கால்களில மாட்டிக்கும். டேய், காலை தூக்கு, போட்டோ எடுக்கணும். காலை தூக்குடி, நான் போட்டோ எடுக்கணும். நீ காலை பிடிச்சிட்டு காலை தூக்குன்னு அந்த பொண்ணு எப்படி தூக்கும்? அந்த பொண்ணு ஏறி மிரிச்சு போனதுக்கு அப்புறமா போட்டோ எடுத்துட்டு போக வேண்டியதானே? நீ வேற எதுக்கு ஆசைப்பட்டிருக்கடா? பொதுவா பஸ்ல போற பொண்ணுங்களை யாராவது இடிப்பாங்க, அதை நம்ம ஹீரோ தட்டி கேட்பாரு. ஆனா இங்க நம்ம ஹீரோ தட்டி கேட்க மாட்டாரு, ஏன்னா இடிக்கிறதே அவரை தான். நானும் பார்க்க இது 3வது வாட்டி வந்து இடிக்கிறேன். உனக்கு கல்யாண ஆசை இருந்துச்சு வச்சுக்கே, உங்க அப்பாட்ட சொல்லி எனக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்கப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லு. இந்த ஹீரோ ஷூட்டிங்ல நடிக்கும் போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு டைரக்டர் சைடுல இருந்து நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஆக்ஷன். ரொமான்ஸா பாருங்க சார். ரொமான்ஸ் காஜ் இல்ல, ரொமான்ஸ். இன்னும் கட் பேக்கப். இந்த படத்தோட ஹீரோ ஒரு லோ பட்ஜெட் சசிகுமார். அவ்வளோ பேர் நின்னாங்கல்ல,
ஏன் என்ன பார்த்து மட்டும் சிரிச்ச? லவ் தானே. இவரோட ஆள் மனசுக்குள்ள யாரோ பூந்து இவரை ஹீரோன்னு நம்ப வச்சிருக்காங்க. இப்பதான் நீங்க அரவிந்த் சாமி மாதிரியே இருக்கிறீங்க. சும்மா கிடையாதுங்க, ரொமான்ஸ் எல்லாம் பின்னுவாப்ல. லவ் பண்ணணும், நடிக்கணும். முதல்ல நல்லா வாயை திறந்து டைலாக் பேசி நடிக்கணும், புரியுதா? இந்த படத்தினுடைய ஹீரோ கிட்ட இருந்து உங்களுக்கு எதுவுமே பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருடைய முன்னாடி இருக்க அந்த 2 ராபிட் பல்லு. இந்த ஹீரோக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. எல்லாரும் வண்டியை ஃப்ரண்ட்ல தான் ஓட்டு போவாங்க, ஆனால் இவர் அப்படியே ரிவர்ஸ்லையும் கூட ஓட்டிட்டு வருவார். இந்த படத்தினுடைய ஹீரோ நம்ம எஸ்கேனுடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன். இப்போ பார்க்கறதாங்க இந்த படத்தினுடைய காதல் நாயகனுங்க. இவரு நம்ம சிவகார்த்தியனுடைய ரசிகருங்க. இதுக்கு மேலே நான் எஸ்கே சாரை ஹேட் பண்ண விருப்பப்படல. இந்த படத்தோட ஹீரோ இவர் தான். அம்மா சத்தியமா இவர் தாங்க ஹீரோ. நம்புங்க டே, நம்புடா. அம்மா சத்தியமா இவர் தான்டா ஹீரோ. ஏன்டா டே ஏஞ்சி போதீங்க, இருங்கடா. நீங்க போனா என்னடா, நான் பாப்பேன்டா அவரை. நீ வா தலைவா. ஹரிஷ் கல்யாண், விஜய் தேவர்கொண்டா, அதர்வா, துரு விக்ரம் அப்படின்ற சாக்லேட் பாய் லிஸ்ட்ல அடுத்து வரவர் தான் நம்ம ஹீரோ சரவணன். ஐ லவ் யூடா. இதத்தானடி ஒவ்வொரு வருஷமும் சொல்லிட்டு இருக்க. டீச்சர் பண்ற வேலையா இருக்கு. நான் டீச்சராவே இருக்கிறேன், நீ நல்ல ஸ்டூடெண்டா இரு. போதும். ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோ மேல வழிய, ஆனா ஒரு பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோவை கோவப்பட்டு திட்டிடுறாங்க. நீ என்ன பெரிய மன்மத குஞ்சா? எனக்கு என்னமோ அவங்க தான் நம்ம ஹீரோவை மிஸ் பண்றாங்களோன்னு தோணுது. பிகாஸ் அவர் சரவணன் இஸ் a smart guy. ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் வேணா ஹீரோ லவ் பண்ணலாம், ஆனா நம்ம ஹீரோ வேற ஒரு பொண்ணை தான் லவ் பண்றாரு. அந்த பொண்ணு ஹீரோ லவ் பண்றேன்னு சொன்னக்கப்புறம் அங்க ஒரு விஷயம் நடக்கும் பாருங்க. ஜெயஸ்ரீ, நீ இந்த காஸ்டியூம்ல செம்மையா இருக்க. அப்படியா? என்னென்னமோ பண்ணுதுப்பா. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்க்க தவறிய ஹீரோக்கள். இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள அடுத்தடுத்த எபிசோடில் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த படங்கள்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கவே தோணாது. அண்ட் அடுத்த ஆகமொத்தத்தினுடைய எபிசோடில் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உனக்கு ஐடியா இல்லைன்றது என்கிட்ட கேட்குறியாடா அப்படின்னு நீங்கள் மனசில் பற்றிட்டு எனக்கு நல்லாவே கேட்குது. வேறு என்ன பண்ணுறது, கேட்டு தானே ஆகணும், எல்லாம் கஷ்டம் தானே. அண்ட் ஃபைனலாக நிறைய வாட்டி கொஞ்சம் ஷேர் பண்ணுன்னு கேட்டேன். இந்த வாட்டி கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணலை. நீங்கள் துணி துவச்சி போடும்போது கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மழை பெஞ்சு துணி காயாமல் போயிடும், பார்த்துக்கோங்க. முடியாதுன்றது